அவருடைய நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவள். ஒரு பெண்ணின் கதை. ஒரு அமைதியான காலை வேளையில் சூரிய ஒளி கிராமத்து வீடுகளை மென்மையாக தொட்டபோது ராகேல் தன் ஜன்னலோரத்தில் வேதாகமத்தை திறந்து வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளுடைய கண்கள் பல காலங்களாக அவளை தாங்கி பிடித்த ஒரு வசனத்தில் நிலைத்திருந்தன. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்காக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எபேசியர் 2:10. அந்த வசனத்தின் அர்த்தம் ராகேலுக்கு எப்போதும் புரிந்திருக்கவில்லை. அவளுடைய வாழ்க்கை பல சோதனைகள் நிறைந்தது. அவள் பலவீனமாக உணர்ந்த நாட்களும், பொறுப்புகளால் மூழ்கடிக்கப்பட்ட நாட்களும், எதிர்காலத்தை பற்றிய நிச்சயமற்ற நாட்களும் இருந்தன. இருப்பினும் தன் வாழ்க்கைக்கு தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று அவள் இதயம் ஆழமாக நம்பியது. ஒரு சிறுமியாக ராகேல் தன் தாயை அன்போடும் விசுவாசத்தோடும் குடும்பத்திற்கு சேவை செய்வதை பார்த்தாள். அவள் தாய் அடிக்கடி நீதிமொழிகள் 31 விவரிக்கப்பட்டுள்ள குணவதியான பெண்ணை பற்றி பேசுவார். பலமும் ஞானமும் கடின உழைப்பும் கொண்ட கர்த்தருக்கு பயந்த பெண். ராகேலும் ஒரு நாள் அப்படிப்பட்ட பெண்ணாக வளர வேண்டும் என்று அமைதியாக ஜெபித்தாள். ஆண்டுகள் கடந்தன. வாழ்க்கை அவளுடைய விசுவாசத்தை சோதித்தது. கஷ்டங்கள் வந்தபோது, பண நெருக்கடி, குடும்ப சுமைகள் மற்றும் தனிமையின் தருணங்களில் ராகேல் தொடர்ந்து செல்வதற்கு தனக்கு பலம் இருக்கிறதா என்று சில நேரங்களில் யோசித்தாள். ஆனால் அவள் சோர்ந்து போகும்போதெல்லாம் தான் தேவனுடைய கைவேலை என்றும் அவரால் அன்போடு உருவாக்கப்பட்டவள் என்றும் நினைவு கூர்ந்தாள். சவால்கள் தன் ஆத்துமாவை உடைக்க அனுமதிக்காமல் ராகேல் தேவனிடம் நெருங்கி சென்றாள். நீதிமொழிகள் 31 உள்ள பெண்ணை போல அவள் அதிகாலையில் எழுந்து தன் நாளை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்க ஆரம்பித்தாள். அவள் விடாமுயற்சியுடன் உழைத்தாள், தன் குடும்பத்தை பராமரித்தாள், சுற்றியுள்ளவர்களை அன்பான வார்த்தைகளால் ஊக்கப்படுத்தினாள். மற்றவர்கள் சோர்ந்து போனபோது இருண்ட தருணங்களில் தேவனுடைய ஒளி பிரகாசமாக வீசுகிறது என்பதை ராகேல் அவர்களுக்கு நினைவூட்டினாள். அவளுடைய பலம் அவளிடமிருந்து வரவில்லை, அது தேவனை நம்புவதிலிருந்து வந்தது. ஒரு நாள் அவளுடைய அண்டை வீட்டை சேர்ந்த ஒரு இளம் பெண் கண்களில் கண்ணீருடன் ராகேலிடம் வந்தாள். வாழ்க்கை அவளுக்கு கடினமாக இருந்தது. அவள் நம்பிக்கையற்று உணர்ந்தாள். ராகேல் மென்மையாக கேட்டுவிட்டு தன் கதையை பகிர்ந்து கொண்டாள். தன்னால் தப்பிக்க முடியாது என்று நினைத்த புயல்களிலிருந்து தேவன் அவளை எப்படி தாங்கி நடத்தினார் என்பதை சொன்னாள். தேவன் உன்னை ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கினார். வாழ்க்கை உடைந்திருப்பதாக தோன்றினாலும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று ராகேல் மென்மையாக சொன்னாள். அந்த வார்த்தைகள் ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளித்தன. மெதுவாக ராகேல் தன்னை சுற்றியுள்ள பலருக்கு ஒரு ஒளியாக மாறினாள். அவளுடைய இல்லம் ஊக்கம், ஜபம் மற்றும் தயவின் இடமாக மாறியது. அவளுடைய பலம், கருணை மற்றும் விசுவாசம் நீதிமொழிகள் 31 உள்ள பெண்ணின் அழகை பிரதிபலித்தது. பலத்தையும் கண்ணியத்தையும் உடுத்திக்கொண்ட ஒரு பெண். தன் பயணத்தை திரும்பி பார்க்கும்போது ராகேல் ஒரு அழகான விஷயத்தை உணர்ந்தாள். ஒவ்வொரு போராட்டமும், ஒவ்வொரு சவாலும், ஒவ்வொரு வெற்றியும் தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. எபேசியர் 2:10 வாக்குறுதி அளித்தபடியே இவை அனைத்தின் மூலமாகவும் அவர் அவளை உருவாக்கி கொண்டிருந்தார். அவள் உண்மையிலேயே அவருடைய கைவேலை. அவளுடைய வாழ்க்கையின் மூலம் தேவனுடைய ஒளி மற்றவர்களின் வாழ்க்கையில் பிரகாசிக்கத் தொடங்கியது. பாடம்: ஒவ்வொரு பெண்ணும் தேவனால் ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவள். ராகேலை போல எல்லா காலங்களிலும் நாம் அவரை நம்பும்போது அவர் நமது குணத்தை உருவாக்கி நமது ஆத்துமாவை பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு பயந்து அவரது நோக்கத்தில் நடக்கும் பெண் பலத்தையும் கண்ணியத்தையும் கிருபையுடன் பிரகாசிப்பாள்.